உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரே உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவே அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya. தூங்குறதுக்கெல்லாம் பிளான் பண்ணாதீங்க. பிரசங்கம் அதிக நேரம் ஓடாது. கொஞ்சம் கண்ணை திறந்தா டப்பு டப்புன்னு பரிசுத்தாவியானவர் வாங்கிட்டு உணர்வோடு வீடுகளுக்கு திரும்பி செல்ல போகிறோம். Praise the Lord. Hallelujah. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக ஒரு வார்த்தை வாசித்தாங்க. யாராவது கேட்டிங்களா? ஒரு 4000 பேர் பக்கம் இருக்கீங்களே. தூய ஆவியாரே எழுந்தள்ளி வாரும். ரெண்டாவது பாட்டு கரெக்டாக சொன்னாதான் பாஸ். உம்மில் நம்பிக்கை கொள்பவரின் உள்ளங்களை என்ன தீயால்? அன்பு தீயால் பற்றி எரிய செய்யும். நான் அவ்வளோதான் எனக்கு கேட்டுச்சு. தூய ஆவியாரே எழுந்தள்ளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொள்பவரின் உள்ளங்களை அன்பு தீயினால் பற்றி எரிய செய்யும். நம்பிக்கை கொள்ளாதவங்கள தூங்குகிற ஆவியால் பற்றி எரிய செய்யும். அன்புக்குரியவர்களை கவனிச்சிங்களா? தூய ஆவியானவரே வாரும், உம்மில் நம்பிக்கை கொள்பவரின் உள்ளங்களை அன்பு தீயினால் பற்றி எரிய செய்யும். இருக்கிற நம்ம எல்லாரும் தூய ஆவியான் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன செய்யணுமா? அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் முன்னாடியே சொன்னார், ஆவியானவரே எழுந்தள்ளி வாரும், எழுந்தள்ளி வாரும், உம்மில் நம்பிக்கை கொள்பவரின் உள்ளங்களை அன்பு தீயினால் பற்றி எரிய செய்யும். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya. ஒரு கை ரெண்டு கரமும் உயர்த்துங்க பார்க்கலாம். அன்பு தீ பற்றி எரிதான்னு பார்ப்போம். உரத்த குரலில் பக்கத்தில் யாராவது தூங்கிட்டு இருந்தால் டபால் எந்திரிக்கணும். நல்ல அன்பு தீ பற்றி எரியணும். உரத்த குரலில் குரல் எழுப்பி தூய ஆவியே எழுந்தள்ளி வாரும், உம்மில் நம்பிக்கை கொள்பவரின் உள்ளங்களை அன்பு தீயினால் பற்றி எரிய செய்யும். பிரைஸ் தி லார்ட். கை தட்டுங்க பார்க்கலாம். கேட்கல? பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, விண்ணக தந்தையினுடைய மிகப்பெரிய கொடை என்னது? அதான் பாதர் பிரசங்கம் வைக்கும் போதே தெரியுது இல்ல? அதனால மட்டும் இல்ல, விண்ணகத்தின் மிகப்பெரிய கொடை பரிசுத்த ஆவியார். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை, 13வது இறைவார்த்தை. லூக்கா 11:13. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அந்த பகுதி 11:9. அதனை தொடர்ந்து வர பகுதியில் அப்பா மீன் கேட்டா குழந்தை மீன் கேட்டா அப்பா பாம்பையோ தேலையோ எதாவது கொடுப்பாரா? அது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 13வது வசனம் வாசிங்களேன். என்னப்பா என்ன வார்த்தை வாசிக்கிற மாதிரி இருக்கு? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் பாருங்க, கவனிக்கணும். கெட்டவங்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது தரீங்க. நல்லவராக இருக்கிற விண்ணக தந்தை, அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. பாருங்க, கெட்டவர்களாகிய நாம் நல்லதை தருகிறோமே, கெட்டவர்களாகிய நீங்களே நல்லது தரீங்கன்னா, நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவராக இருக்கிற விண்ணக தந்தை தம்மிடம் கேட்பவருக்கு எத்துணை அதிகமாக தூய ஆவியானவரை தருவார் என்பது உறுதியாக இருக்கிறது. அப்போ விண்ணக தந்தையின் மிகப்பெரிய கொடை தூய ஆவியார். நம்புறவங்க வலதுகரம் உயர்த்தி ஒரு குரல் எழுப்பி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இயேசு உயிர் தாண்டவருடைய மாபெரும் கொடை என்னது? தூய ஆவியார். சொல்லுங்க, பதில் சொல்லிட்டேன். தூய ஆவியார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தைன்னு நினைக்கிறேன். யோவான் 20. தப்பா சொன்னா டப்புன்னு வாசித்துருவீங்க. இயேசு மீண்டும் அவர்களுக்கு தோன்றி, யோவான் 20:21, அமைதியை கொடுத்தார். உயிர்த்த ஆண்டவர் தோன்றி அமைதியை கொடுக்கிறார். 22, இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உயிர் தாண்டவருடைய கொடை தூய ஆவியார். விண்ணக தந்தையினுடைய கொடை, விண்ணகத்தினுடைய மாபெரும் கொடை தூய ஆவியார். உயிர் தாண்டவருடைய கொடை தூய ஆவியார். அதனால எப்படி நம்ம கடவுளுடைய பிள்ளை ஆகிறோம்? இந்த தூய ஆவியானவரால் இயக்கப்படும் பொழுதுதான் கடவுளுடைய பிள்ளை. அதுதான் நம்ம 2வது வாசகத்தில் வாசித்தோம். ரோமையர் 8:14. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya. ஒரே வார்த்தை தான் சொன்ன அன்புக்குரியவர்களே. விண்ணக தந்தையின் கொடை தூய ஆவியார். உயிர் தாண்டவர், மின்னேற்றமடைந்த ஆண்டவருடைய மிகப்பெரிய மாபெரும் கொடை தூய ஆவியார். அந்த ஆவியானவரால் இயக்கப்படும் பொழுது நாமும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் ஒரு சிறப்பு இருக்கு. பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளின் சிறப்பு, இன்று யாரெல்லாம் இயேசுவில் நம்பிக்கை கொள்கிறார்களோ அத்தனை பேரும் ஆவியானவரால் புதுப்பிக்கப்படுவோம். நம்புறவங்க ஒரு வலதுகரம் ஏற்றி அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவேல் நம்ம பலமுறை வாசித்து தியானித்த ஒரு இறை வார்த்தை. யோவேல் இறைவாக்கின்ற புத்தகம் 2:28-29. பல நாட்கள் நம்ம சொல்லியிருந்தாலும் இந்த நாளில் இந்த இறை வார்த்தை பொருந்துவதாக இருக்கிறது. அதற்கு பின்பு பாருங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29, ஆண்டவரின் நாள் என்று தலைப்பு. பாருங்க வசனம். நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளை, தூங்கிட்டு கனவுகள் இல்ல, ஆவியானவர் வருகின்ற கனவுகளை காண்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளை காண்பார்கள். அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்து. எல்லார் மேலுங்க, இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலும் யாரெல்லாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆவியானவரால் புதுப்பிக்கப்படுகின்ற நாள் ஆண்டவரின் நாளாக இருக்கிற, திரு அவை பிறந்த நாளாக இருக்கிற இந்த நாள். பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்க மட்டும் ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி விடுங்க அன்புக்குரியவர்களே, பாருங்களேன். அதனால 5 இறைவார்த்தை, இயேசு ஆண்டவர் ஆவியானவரை குறித்து கூறிய 5 இறைவார்த்தை மட்டும் நாம் தியானிக்கிறோம். அதனால எல்லாருமே ஆவியானவரால் நிரப்பப்படுறோம். எப்படி ஆவியானவர் நம்மை வழி நடத்துறாரு? இன்றைய நற்செய்தியில் வாசித்த 2 இறைவார்த்தை பகுதி இருக்கு. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இயேசு ஆண்டவர் ஆவியாரை குறித்து கூறிய 5 இறைவார்த்தைகள் மட்டும் இப்பொழுது ஒரு நம் தியானத்திற்கு கொண்டு வருகிறோம். அதனை தொடர்ந்து நம்ம திருப்பலி தொடரும். யோவான் 14:17. யோவான் 14:17. அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது, ஏனெனில் அது இந்த உலகம் அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். யோவான் நற்செய்தியில் உலகத்துக்கு 2-3 அர்த்தங்க. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, இறைவன் மீது நம்பிக்கை வைக்காதவர்கள் என்று பொருள். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, இயேசாண்டவர் சொல்ற வார்த்தை பிரைஸ் தி லார்ட். என்ன கண்ணை மூடிக்கிட்டே கேட்குறீங்க? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, யோவான் 14:17 அவர் சொல்றாரு, தூய ஆவியார் அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்காதவங்களுக்கு அவரை பற்றி தெரியாது, புரியாது. ஆனால் உங்களுக்கு அவரை பற்றி தெரியும், ஏனென்றால் அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ஆவியானவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள் இருக்கிறார். நமக்குள்ள எங்க இருக்கிறாரு? நமக்குள், உடம்புல ஃபுல்லா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 வசனம் தெரியும். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடிகொண்டு இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? மக்குப்புள்ள உன் உடம்புல கடவுள் ஆவியார் இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya, ஹalleluya. அதனால ஆவியானவர் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேரும் ஆவியானவரை அழியா முத்திரையாக பெற்றிருக்கிறோம். அழியா முத்திரையாக ஆவியானவர் நமக்குள் குடிகொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது இயேசுவானவர் சொன்ன முதல் இறை வார்த்தை ஆவியாரை குறித்து. இரண்டாவது வசனம் யோவான் 14:26. யோவான் 14:26. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஸ்கூல் போற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாரும் கவனிக்கணும். உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தர, உங்களுக்கு நினைவூட்ட தூய ஆவியானவர் உங்க கூட இருப்பாரு. பாருங்க வசனம், என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர், அவர் நமக்கு துணை செய்வார். யாரும் நினைக்காதீங்க எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி. எங்களுக்கெல்லாம் யாரும் இருக்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு ஒரு துணையாளர் வருவார், அவர் அனைத்தையும் கற்றுத்தருவார், அனைத்தையும் நினைவூட்டுவார். உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் உங்களோடு இருந்து வழி நடத்துவதை உங்களால் உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் எடுங்க. 3வது வசனம் இயேசு ஆண்டவர் ஆவியாரை குறித்து கூறுவது. முதல் வசனம் என்னது? முதல் வசனம் என்னது? 14:17. இரண்டாவது 14:26. மூணாவது 15:26. வாசிப்போம். தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று வாழ்க்கை வாழ ஆவியானவருக்கு நமக்கு துணை செய்வார். சான்று வாழ்க்கை, சாட்சிய வாழ்வு வாழ. திருத்தூதர் பணி 1:8 எடுத்து வாசிங்களேன். திருத்தூதர் பணி 1:8. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று உங்க வீட்லையும் பக்கத்து எருசலேமிலும் யூதேயா சமரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். ஆவியானவரை பெறும் பொழுது சான்று வாழ்க்கை வாழ முடியும். சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இது 3வது வசனம். 4வது யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். யோவான் 16:8. அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். என்ன தெரியுமா சொல்றாங்க? எது சரி தப்புன்னு ஆவியானவர் தெல்ல தெளிவாக, இப்ப கண்ணை மூடுறது தப்பு, கண்ணை தொற அப்படின்வார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யார் செய்தாலும் தவறை தவறு என்று சுட்டி காட்டுவார். பேதுரு ஒரு தப்பு பண்ணுவார், அதை சுட்டி காட்டுவார். எடுத்து வைங்களேன், பேதுருவே தப்பு பண்ணிட்டாரா? திருத்தூதர் பணி ஃபாதர், நீங்க தான் தப்பு பண்ண வாய்ப்பு, பேதுரு எப்படி தப்பு பண்ண முடியும்? திருத்தூதர் பணி 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். தெளிவாக தான் இருக்கிறீங்க. பேதுரு எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதே இல்லையே என்றேன். பாருங்க, ஆவியானவர் தூண்டுதல் கொடுக்கிறார், எந்திரிச்சு அதை சாப்பிடு. அந்த விலங்கெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், இது தீட்டு. ஐயோ, என் மாமியார்ட்ட நான் பேசவே மாட்டேன், அது தீட்டு. என் வீட்டுக்காரரை நான் பார்க்கவே மாட்டேன், அது தீட்டு. பாருங்க அடுத்த வசனம், 9வது வசனம். 2 முறையும் வானிலிருந்து மறுபடியாக தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. சரி தப்ப அவர் சொல்லி தருவார். எது சரி, எது தப்பு, எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இறுதி வசனம் யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். முழு உண்மையை, உண்மை என்றால் இயேசு ஆண்டவர், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பாருங்க, தூய ஆவியானவர் வரும் பொழுது ஆவியானவர் மட்டும் நீங்க கையில பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் ட்ராக், நீங்க எங்க போனாலும் சரி, அவர் உங்களை எப்பொழுதும் முழு உண்மையை நோக்கியே வழி நடத்தி கொண்டு இருப்பார்.
ஆவியானவர் கூட இருந்தார்னா நீங்கள் என்ன செஞ்சாலும், என்ன பேசினாலும், எதை யோசித்தாலும், எதை செய்யவில்லை என்றாலும் எல்லாம் ஆசீராக இருக்கும். ஆவியானவர் விட்டுட்டு நீங்க என்ன செஞ்சாலும், என்ன பேசினாலும், என்ன பேசலனாலும் எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். அவர் வந்து முழு உண்மையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கவலையாக இருக்கிறது. மயங்கி போய் தளர்வுற்று கவலையோடு, முகத்தில் அல்ல வாழ்வில் இப்படியே போனால் எப்படி? அவரை மட்டும் கூட்டிகிட்டு போங்களேன், அவரை மட்டும் கூட்டிகிட்டு போங்களேன். காயப்பட்ட மனதிற்கு அவர் மருந்து போடுவார். கல்லான இதயத்தை அவர் தசையாலான இதயமாக மாற்றுவார். உன் பாரத்தை எல்லாம் அவர் சுமைகளை எல்லாம் அவர் தாங்கிக் கொள்வார். உன்னை, உன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அதனால் அன்புக்குரியவர்களே, ஒரே சிந்தனை. போகும் பொழுது இந்த ஆவியானவரால் ஃபஸ்ட்டு ஒரு ஜெபம் சொன்ன மறந்துட்டேன். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. தூய ஆவியாரே எழுந்தள்ளி வாரும், உம்மில் நம்பிக்கை கொள்வோர் உள்ளங்களை அன்பு தீயால் பற்றிய. அவர் மேல் நம்பிக்கை மட்டும் வைங்க. அவர் என் கூடயே இருக்கிறார், நம்புங்க. ஏதோ ஃபாதர் கூட சிஸ்டர் கூட மட்டும் இல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளை கூடவும் தூய ஆவியானவர் இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, நம்புங்க. நம்பலனாலும் நம்பிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லை, நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க, என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அவரை கூட்டிட்டு போங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவரை விட்டுட்டு போனீங்க, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த ஒரு சிந்தனை, விண்ணகத்தின் கொடையை, விண்ணக தந்தையினுடைய கொடையை, உயிர் தாண்டவரின் கொடையாக தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு அவரால் இயக்கப்படுகிற அவருடைய கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஆமேன்.